வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தலின் புத்தகம் 13:17-18. முதலாவதாக அந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து கொண்டால் நல்லது. வீடியோ பார்ப்பதற்கு முன்பாக இதில் பார்க்கும் பொழுது நான் சொன்ன வசனங்கள், ஒரு முதலாவது சொல்கின்ற வசனங்களை வேதாகமத்தில் படித்துவிட்டு அதற்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தேன் நல்லது. அது நீங்கள் படிக்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 13:17-18 லாஸ்ட் 2 வசனங்கள். அதில் அடுத்து 1 யோவான் 2:18-22. 1 யோவான் 2:18-22. அதே போல் அதே 1 யோவான் 4:3, 1 யோவான் 4:3, 2 யோவான் 7ஆம் அதிகாரம். இத்தனை வாசித்துக்கணும் போதும். அதில் கூறப்பட்டிருக்கிறது ஆன்டி கிரைஸ்ட். ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட், தமிழில் அவன் அப்படியே அதுலேயே ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லி இவனையும் தமிழ் எழுதிவிட்டான். அவனுக்கு ஆண்டிங்கிற வார்த்தை வரல, அதனால் தப்பு இல்லை. ஆனால் அந்தி அப்படின்னு இருக்கும். அந்தி கிறிஸ்து அப்படின்னா ஆன்டி கிரைஸ்ட் கரெக்டாக தான் எழுதியிருக்கான். அதாவது ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுப்பா அப்படின்னு ஒரு தமிழன்ட வந்து அவன் இங்கிலீஷ் எழுதுறவன் சொல்லுவேன், ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்கான். அவனுக்கு வாயில் நாக்கில் வரல, அவன் ஆன்டி கிறிஸ்து அப்படின்ட்டு இருக்கான். கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். அதை அழகாக எழுதி வச்சுருக்காங்க தமிழில். அதுதாங்க தமிழில் எழுதி வச்சு நம்ம தமிழில் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதை குழப்பவாதிகள், அவனும் ஒரு அந்தி கிறிஸ்து தான் கேட்டிங்களா. அவன் எப்ரேய பாஷையில் இயேசுவோட நாமத்தை ஜஷுவா மெஸ்ஸியா அப்படின்னு, எசுவா கிறிஸ்தோ அப்படின்ட்டு இருக்கு. அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு நீ அதை சொல்லு அப்படின்ட்டு இருக்கான். இவன் சொன்னான் ஏசு கிறிஸ்து அப்படின்ட்டு இருக்கான். ஜஷுவா கிறிஸ்டோ அப்படின்ற வார்த்தை வரலன்னா ஏசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான். இது குழப்புறாங்க. ஆனால் இயேசுவா நாமத்துக்காரர்கள், யோகா நாமக்காரர்கள்லாம் குழப்பி எடுக்கிறாங்க. அதை நம்ம தமிழ் பைபிளை ஃபுல்லாக அவன் என்ன சொல்லுதான், அவன் சொல்கிறது அதுதான். தமிழ் பைபிளை படிக்காத, எரிச்சிரு, யேசுவான்னு சொல்லு அப்படின்னு ஒரு குழப்பத்தை கொண்டுறாங்க. அப்படி சொன்னவங்க ரொம்ப ஒரு பின்வாங்கியிருக்காங்க, ரொம்ப அடிபட்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் விடுவோம். இந்த வசனத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த இதில் வெளிப்படுத்தின இந்த 13-17 பண்ணால் அதில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு 666, அதாவது அந்த மனிதனுடைய இலக்கம் 666ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய இலக்கம் 666. அது வந்து அந்தி கிறிஸ்து தான். அது அந்தி கிறிஸ்து. நீங்கள் அதை விட்டுவிட்டால் பிறகு வசனம் புரியாது. அந்த 666 என்பது அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அந்தி கிறிஸ்துனா ஆன்டி அப்படின்னா அந்த, அதாவது ஒரு சொல்லுக்கு அப்படியே ஜஸ்ட்டு எதிராக இருக்கிறதுக்கு வந்து ஆன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆன்டி கிறிஸ்து. இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு எதிரானவன் ஏசு கிறிஸ்து. அந்த ஏசு தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துக்கு அப்படியே எதிரானவன் தான் அந்த ஆன்டி கிறிஸ்ட். அவன் யார் என்றால், அவன் யாருன்னா, இந்த வசனத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பாருங்கள். அவனுடைய இலக்கம் அப்படின்னா அவனுடைய அவன் என்ன வந்து தெரிச்சுக்கிடுவானா, அவன் நாமம் சொல்லுங்க, நேம், அவனுடைய பேரும் தெரிச்சுக்கிடுவானா. அது எப்போம்னா பாருங்கள், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த 1 யோவான் 2:18 நீங்கள் வாசிருக்கோம். அது வந்து அவன் இப்போதே இருக்கிறதே, அந்த அந்தி கிறிஸ்து இப்போதே இருக்கிறான் அப்படிங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் இருக்காமனா, 2000 வருஷத்துக்கு முன்னாடினா அப்புறம் இப்போ எப்படி இருப்பான் பார்த்துக்கோங்க. இப்போ முதிர்ச்சியிலனா இருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த அந்தி கிறிஸ்து இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அவன் யாருன்னா, அவனுக்கு ஏசு கிறிஸ்துக்கு ஜஸ்ட் அவன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பான். ஆனால் ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் தொழுது கொள்வாங்க. இப்போ வந்து அவர் நாமத்தை சொல்லாமலே அவர் நாமத்துக்கு விரோதமாக நடந்துக்கிட்டு அவன் வந்து ஜனங்களை அழகாக அவன் அந்த பற்றி பிடிச்சிக்கிடுவாங்க பார்த்துக்காங்க. இன்றைக்கு சபையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்து எனப்படுவன் பாருங்க, இந்த போப், அவன் தான் வந்து அந்த அந்தி கிறிஸ்து, அந்த போப். இப்போ போப்பா காலகாலங்களாக வருகின்ற இந்த போப்பின் படத்தில் இருக்கும் தான் அந்தி கிறிஸ்து. பாருங்கள், அவனுக்கு வந்து இயேசு நாமமே பிடிக்காது. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இயேசு நாம தான் சொல்ல விட மாட்டான். ஏன்னா அந்தி கிறிஸ்து. ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து நாம தான் சொல்லி விட மாட்டான். பிதாகுமார் பரிசாமி சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு எப்படி இயேசு நாம தான் சொல்லக்கூடாது அவனுக்கு. பாருங்கள்,
அவன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறான் பாருங்க. அவன் தான் அந்தி கிறிஸ்து. அது காலகாலங்களாக இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த இவரை விசுவாசிக்கும் பொழுது பாருங்கள், அவனை விசுவாசிக்கும் பொழுது, அவன் சொல்ல வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அந்த நாமம் அவங்களுக்கு இதயத்தை ஆவிக்கிருதயமாக தரிக்கப்படுகிறது. இந்த முத்திரை பாருங்கள், ஆவிக்கிறது. அது அந்தி கிறிஸ்து முத்திரை, அது மிருகத்தின் முத்திரை. அது என்ன மிருகம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், அந்த அந்த கொள்கையில் பின்பற்றுகின்ற ஒவ்வொரு சபையும் அதை செய்கின்ற, அதாவது இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அதையெல்லாம் விட்டு அவன் இயேசு கிறிஸ்துவ தேவன் இல்லம்மா, 3 தேவன் அப்படிமா, 3 கடவுள் இருக்குமா, அதை ஜனங்களை நம்ப வைப்பான், சபையை நம்ப வைப்பான். ஞாசனம் கொடுக்கும்போது இயேசு நாமத்தை சொல்லிவிட மாட்டான், ஏதோ ஒன்று சொல்லி எப்படியோ இயேசு நாமத்தை சொல்லிவிட பண்ண வைப்பான். இதுதான் அவன் அந்தி கிறிஸ்து. ஆண்டு சொன்ன வாசனை எல்லாம் அப்போ ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. என் நாமத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆண்டவருடைய நாமத்தினால் அதெல்லாம் சொல்லவே விட மாட்டான். பாருங்கள், எல்லாவற்றையும் ஒவ்வொன்றும் அதை நினச்சி பாருங்கள், ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிர்த்து மாறாக இருக்கும். அவன் தான் அந்தி கிறிஸ்து, அதான் போப்பு.